வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ஜாழ் சிந்துபாத்தி செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 38 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்ற நீதிமன்ற உத்தரவின் பேரில் நகர்வுகள் உத்தியோகபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பல்வேறு தரப்புகளாலும் கோரப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை நடவடிக்கைகள் எல்லாம் தொடரப்பட்டால் இலங்கையில் உள்ள பல்வேறு அரசியல் தலையீடுகள் பற்றிய தகவல்கள் வெளிவரும் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் புதைக்கப்பட்ட உண்மைகள் அனைத்தும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை பல்வேறுபட்டவர்களும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நாளுக்கு நாள் செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் தமிழ் இனப்படுகொலை குறித்த பொறுப்பு கூறலை மேலும் வலுவடைந்து செய்திருக்குது. அதிலும் குறிப்பாக அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தையின் புத்தகப்பை மற்றும் அந்த விளையாட்டு பொம்மை, குழந்தையினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு பொம்மை மற்றும் சப்பாத்து என்பன மிகப்பெரிய சர்ச்சையை வெடித்திருக்கிறது. தீவிரவாதிகளை கொன்று புதைத்ததாகவும் நாட்டில் இடம்பெற்ற நீதிக்கான போர் என்றும் தெரிவித்த அரசாங்கம் அப்பாவி குழந்தைகளை ஈவிரக்கமின்றி கொன்று புதைத்திருப்பது ஆதாரத்துடன் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் எந்தவித காரணமும் இன்றி இடம்பெற்றிருக்கின்ற இனப்படுகொலைகளுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழ் மக்கள் உட்பட சர்வதேச அளவிலும் அரசுக்கு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது வரை அரசு தரப்பில் இருந்து முறையாக வாய் திறக்கப்படாமல் உள்ளது. நாளுக்கு நாள் அகழ்வு நடவடிக்கைகளில் கணக்கெடுக்கப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் அரசாங்கம் சார்பில் தொடர்ந்து அமைதி காப்பது மீண்டும் இந்த விவகாரத்தை அரசாங்கம் திட்டமிட்டு மூடி மறைக்கின்றதா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. இந்த நிலையில இதுவரை இடம்பெற்ற அகழ்வின் அடுத்த கட்டம், அது தொடர்பில் அரசாங்கத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என சர்வதேசத்திலிருந்து இலங்கை அரசுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம், இடம்பெற்ற இனப்படுகொலை, அரசாங்கத்தின் பார்வை எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக தெரியக்கூடிய தன்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் யாழ்ப்பாணம் சிந்துபாத்தி மனித புதைகுழியின் அகழ்வின் போது மொத்தமாக 38 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. இதில் 4 எலும்பு தொகுதிகள் சிதைவடைந்த நிலையில் காணப்படுகிறது. அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தலைமையில் தான் தற்போது அந்த பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அகழ்வு பணியில் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு அருகிலுள்ள இன்னொரு புதிய இடத்துல மனித எம்பு தொகுதிகள் இருக்கலாம் என்ற நிலையில குறித்த பிரதேசமும் அகழ்வாராய்ச்சிகளால் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறித்த அகழ்வு பகுதிக்கு அண்மித்த பகுதியில் எலும்புக்கூடுகள் காணப்படலாம் என்ற சந்தேகத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்காக அந்த பகுதிகளில் துப்புரவு பணிகள் நேற்று நாளை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த மனித புதைகுழியில இருந்து இதுவரை சிறுவர்கள், குழந்தைகள் மற்றும் பெரியோர்கள் என பலரது எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் புத்தகப்பை, பொம்மை, சப்பாத்து போன்ற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித படுகொலை சார்ந்து பல விடயங்கள் பேசு பொருளாக இருந்தாலும் இந்த 600 அரசு தரப்பு என்ன செய்ய போகின்றது, எவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்ள போகின்றது என்பதுதான் பெரிய கேள்விகளாக இருந்தது. ஏனென்றால் சிந்துபாத்தி இந்து மயானத்தினுடைய மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருந்த கூடிய சகல ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்ற விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருந்தார். அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் சொல்லியிருந்ததை பார்த்திருந்தோம். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் ஜூன் 29 வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பில் அரசாங்கத்தின் அறிக்கை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. நீதி அமைச்சினால் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இது தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தார்கள். இது போன்ற நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் வேறு கருத்துக்கள் எதையும் வெளியிட முடியாது. எனினும் குறித்த தகவல்கள் அரசாங்கத்தின் சார்பில் நீதிமன்றத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் போது குழந்தைகள், சிறுவர்கள், பெரியோர்கள் என மொத்தம் 38 எம்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் 34 மனித எம்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கு பதிவு செய்கின்றோம். அதே போன்று தொடர்ச்சியாக செம்மணி மனித படுகொலை சார்ந்த ஒரு இடமாக செம்மணி மயானத்தை அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனென்றால் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தினாலும் சரி, நீதிமன்றத்தினாலும் சரி, இது ஒரு மனித புதைகுழி என்ற விடயத்துக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றார்கள். இதனுடைய இந்த மக்கள் தொடர்ச்சியாக செம்மணி சார்ந்து பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அணையாவிளக்கு போராட்டம் என்பது பெரிய அளவில் வலு சேர்த்திருக்கின்றது தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அணையாவிளக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது யாரால் ஆரம்பிக்கப்படுகின்றது, இல்லாட்டி என்ன நோக்கத்துக்காக என்பது கூட அதிக அளவில் பகிரப்படாமல் இல்லாட்டி தெரியப்படாமல் இருந்த விடயம் தற்பொழுது அணையாவிளக்கு போராட்டத்தினால சர்வதேசம் வரைக்கும் ஏதோ ஒரு விடயம் சொன்றிருக்கின்றது. மக்களுடைய தரப்புல இருந்து இனி நீதி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை மக்கள் நம்பக்கூடிய ஒரு நிலைப்பாடு
நிலைப்பாடு இருக்குது. இன்னும் பார்க்க போனால் நிறைய விடயங்கள் பேசிக்கொண்டு போகலாம். ஏனென்றால் நாளுக்கு நாள் செம்மணி படுகொலை சார்ந்த நகர்வுகள் முன் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பின்னில், ஆனால் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் எம்புக்கூடு தொகுதிகள் வந்து அதிகமாக மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்று நாளிலும் கூட அதிக அளவிலான எம்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த எம்பு தொகுதிகளை வந்து அடையாளம் கண்டு இருக்கின்றார்கள். அதை அகழ்ந்தெடுப்பதற்கான பணிகள் வந்து தற்பொழுது தாமதமாக இடம்பெறும். ஏனென்றால் ஒவ்வொரு எம்புக்கூடு தொகுதிகளானது பின்னி பிணைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அதனை எத்தனை பேருடைய எம்புக்கூடு தொகுதிகள் இன்றைய தினத்தில் எடுத்திருக்கிறார்கள் என்பது கூட சொல்ல முடியாத ஒரு கணிப்புத்தன்மை, சரியாக சொல்ல முடியாத நிலைப்பாடு இருக்கு. ஏனென்றால் அவ்வளவு ஒவ்வொன்றோட பின்னி பிணைந்திருக்கின்றதாக சொல்லுகிறார்கள். இந்த பின்னி பிணைந்திருப்பதை உடையாமல் சிதையாமல் அந்த எலும்புக்கூடுகளை வந்து மீட்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு 2 நாட்களில் வலிமை போன்றவர்களுடைய செயற்பாடு இருக்கும் என்றால் இன்னொரு நாட்கள் நீடிக்கக்கூடிய நிலைப்பாடு ஏற்படும் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடியவர்கள் பலவிதமான கருத்துக்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் தாண்டி பல நகர்வுகள் செம்மணி சிந்துபாத்தி இந்துமயானந்த சார்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகிறது என்பதை மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.